ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால், அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி, மகர ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்லுவோம். மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாம் சுகமே, இவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். அது நடக்க போகுது. உங்களுக்கு இதனால் வைக்கப்பட்ட கஷ்டங்கள்லாம் விலகிடும். 7 சனி முழுவதுமாக விலகி சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தான். அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவருடைய சுக்கிரன், ராகு, புதன் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இது இல்லாமல் 5ஆம் இடத்துலையும் குரு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருப்பார். 1-1.5 மே மாதம் வரைக்கும். அதன் பேர் தான் மாறுவார். அது இல்லாமல் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல நேசமாக இருக்கார். கேது 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 10ல். இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பெரும்பாலும் 3ஆம் இடத்துல சனி போகும்போது நல்லது தான் செய்வார். பாபகிரகங்கள் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இதனால் வரைக்கும் இருந்த பயம், சோர்வு, மந்த நிலை எல்லாமே நீங்கிடும். சுறுசுறுப்பாகிடுவீங்க. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இப்படி தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளுமே யோசிப்பீங்க, என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், என்ன செய்யலாம், வரலாம் அப்படி. அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். விடாமுயற்சி வந்துடும். முயற்சியால் ஜெயம் நடக்கும். இருந்தாலும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பயணங்கள். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனியோட ராகு சேர்ந்திருக்கனால. அது இல்லாமல் உங்களுக்கு சகோதரி மூலியமாக நல்ல உதவி ஒத்தாசை கிடைக்கும். கூட பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் அந்த கணவன் வழி ஒரு மனைவி ஒரு அவங்க மூலிமா நல்லா நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் ஒரு 2 மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு மேன்மையான நிலை ஏற்படும். அதை நீங்கள் கரெக்டாக அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு காலங்கள் குரு மாறினோன்னு கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி சரி பண்ணி வச்சுக்கணும். பிளான் பண்ணி சரி பண்ணிக்கணும். அப்போ கஷ்டப்பட மாட்டீங்க. அது இல்லாமல் மகராசிக்காரன் பார்த்திங்கனாலே சனியோட ஆதிக்கம் தான் மீந்து விளங்கும். ஒரே குறிக்கோளோடு இருப்பீங்க. நீதி, நேர்மை, சத்தியம் இப்படிலாம் இருப்பீங்க. அதே மாதிரியே வாழ்ந்தாலே போதும். பேராசைப்படக்கூடாது. அது பெரிய நஷ்டமாக போயிடும். அதிக பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சுன்னு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கணும். எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பொறுப்போ பதவியோ வந்துட்டு அதை தக்க வச்சு தான் பார்ப்பாங்க. எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க. அது எந்த துறையாக கூட இருக்கட்டும். பெரும்பாலும் அரசியலில் இருக்கவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பதவி விட்டு தர மாட்டாங்க. கூட்டணி கட்சி வருது, எங்களுக்கு முதல்வர் பதவி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? அவங்க கேட்குறது பெரிய பதவி இல்லையா? அதுனா உண்மை. அதனால் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யாருமே யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் உங்களுக்கு வரப்போகுது. அது நீங்கள் அதை நல்லா யோசனை பண்ணி செஞ்சு முடிவு எடுத்து சரி பண்ணிக்கணும். பிரபலமானவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை வந்துடும். முதல்ல 2-3 மாதங்கள் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் வரும். கண்டிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் வரும். அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பேச்சுக்கு இப்போ நம்மளுக்கு ஆபத்து வருதுன்னாக்கா
நம்ம கொஞ்சம் பிரபலமான ஆள், மக்கள் செல்வாக்குள்ள ஆளுனாக்கா கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கப்படும். அரசாங்கத்து மூலிமா கொடுக்குறோம். இப்போ சமயத்தில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசாங்கமே கொடுக்கும், இல்லைன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படி பயம் இருந்தால். இல்லை நீங்கள் அந்த மாதிரி இல்லை, சாதாரணமாக இருக்கீங்க திரும்ப, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடி சொல்லி வைக்கிறது நல்லது. இதெல்லாம் சொல்லி வைக்கலாம். இப்போது காவல்துறையில் இப்போ நம்ம வீட்டில் நிறைய பொருள் இருக்குது, எல்லாமே விட்டுட்டு போகிறோம், வேலை வந்தது இருக்குது, ஊருக்கு போகிறோம், டூர் போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அவங்களே, நீங்கள் அப்படி வீட்டை பூட்டிகிட்டு போகிறதா தான் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் அப்படி செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டு பூட்டை உடஞ்சிருக்கு, பொருள் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, நகை போயிடுச்சு, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகராசிக்காரங்க அது மாதிரி தான் நடக்கணும். உங்களுக்கு ஆபத்தோ அச்சத்தில் வரும்போது அது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும். இல்லை உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் பாதுகாப்பு பலப்படுத்திக்கணும். பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆளில் வச்சுருப்பாங்க, அவங்களும் பலப்படுத்திக்கணும். அது கூட இல்லாமல் இருக்கவங்கன்னா நண்பர்கள் உறவினர்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும் கூட. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு வேணும், அதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் மகராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம்லாம் கொஞ்சம் அமையது கொஞ்சம் காலதாமதமாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்குன்னா முயற்சியில் இறங்கி அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் அந்த பயிற்சி பலனளிக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். கோயிலுக்குள்ளே நிறைய போயிட்டு வரணும். உங்கள் ராசாதிபதி சனி பகவானாக இருக்கிறனால ஈஸ்வரன் வழிபாடு, சிவன் வழிபாடு, பழமையான சிவன் கோயில் போயிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும், தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். சனிக்கு பிரீத்தி பண்ணிட்டு வரலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரும். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது குடும்பத்தில் உள்ள பெண்களாக இருக்கும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் இருக்கும். அவங்க எல்லாம் நெருக்கமாக இருக்கணும், உதவி ஒத்தாசை பண்ணிகிட்டு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலனாலோ பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த வகையில் தான் பிரச்சனை வரும், வேறு ஒரு பெரிய பாதிக்கக்கூடிய அளவில் இருக்காது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவுலேயே சிறு சிறு சலப்புகள் வந்து தான் போகும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் சரியாயிடும். விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அதுதான் விஷயம். அதுமாதிரி பண்ணாலே போதும், நல்லா ஆகிடுவீங்க. அது இல்லாமல் ஏற்கனவே வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும், குலதெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க, இஷ்ட தெய்வம் வேண்டியிருப்பீங்க, அதெல்லாமே இப்போ நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு படத்தை நான் நிறைவேற்றிட்டு வரணும். எனக்கு கையில் காசு இல்லை, என்னால் போக முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது, எப்படியாவது பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம ஒரு அவசர கரைக்கு என்ன பண்ணுறோம், கடன் வாங்கியே செய்கிறோம், பணம் எல்லாம் நகையை வச்சு அடமானம் வாங்கி பெற்று பண்ணுறோம். அது மாதிரி தான் செய்யணும். இறை பரிகாரம்லாம் அதுதான். இது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இறை பரிகாரம் வந்து குறைவான செலவில் தான் செய்யப்படுது. ஆனால் அது கூட அவங்க பணம் இல்லைன்ட்டு ஒன்று விட்டுறாங்க, செய்ய மாட்டாங்க. அது செய்யணும். அது செஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த பாதிப்பு அகன்றுடும், தீண்டுடும் இல்லையா? உங்களுக்கு பணம் வர வழியுமே அதில் புலப்பட்டுருமே. அப்போ இது பல பேர் செய்ய மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக செய்யணும். இறை பரிகாரங்கள் தான தர்மம் செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் வரும், வரவு கண்டிப்பாக நல்லா வரும், புண்ணியம் பெருகி நல்ல பலன்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சனி தான். அப்போது சனியை வழிபட்ட கோயில்கள், பழமையான சிவன் கோயில்கள், பெரும்பாலும் திருநீலகண்டர், நடராஜ பெருமான் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, உருவ வழிபாடு உள்ள சிவன் கோயில், இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அபிஷேகத்தில் கலந்துக்கலாம், அபிஷேகத்துக்கு உதவி பண்ணலாம். எப்பவுமே சிவசிந்தனையோடு இருக்கணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது உடல் வருத்தி வேலை செய்கிறவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது இல்லாமல் தீராத நோயின்ற விட ஒரு எப்படி சொல்கிறது, அருவருக்கத்தக்க வகையில் ஒரு நோய் வந்து ஏற்படும் சில பேருக்கு. அது மாதிரிலாம் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அவங்களெல்லாம் உதவி பண்ணலாம். அந்த நோய் தீருதோ தெரியலையோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். சாப்பாட்டு விஷயத்துக்கோ, அந்த வலி போகிறதுக்கோ,
அந்த வலி நிவாரணி போகிறதுக்கு மாத்திரை மருந்துகள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் பெருகி நற்பலங்கள் கூடும். அது இல்லாமல் அடுத்த ஒரு 6 மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. அப்போது அதில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், எல்லாம் திட்டமிடுதல் எல்லாமே நல்லது தான் நடக்கும் எல்லாருக்குமே. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுக்கு முரட்டு பிடிவாதம் உண்டு. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரே குணமே அதுதான், முரட்டு பிடிவாதம். நம்ம ஏன் செய்யணும், நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் தலை குனியணும், அப்படிலாம் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வந்தனாலே இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு தீய பலன் ஏற்பட்டால் கூட அதை நல் பலனெல்லாம் ஆக்கிக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் தொடர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கணும். சில நேரங்களிலே அசௌகரியம் ஏற்படும், சில இழப்புகள் ஏற்படும். அப்போது நீங்கள் உஷாராக கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். அப்போது எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.